Hello guys, welcome to my channel. நம்ம வந்து இந்த வாரம் block diagram algebra பார்க்கலாம். The algebra mathematics behind a block diagram. So a block diagram algebra is nothing but the algebra involved with the basic elements of the block diagram. Just algebra. அல்ஜிப்ரானா சம்திங் அல்தமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் சம்திங் அதை மாதிரி கூட நம்ம வந்து பிளாக்கில் என்ன பண்ணுவோம், அதாவது ஆடிங் அ பிளாக், சப்ட்ராக்டிங் அ பிளாக், அதை மாதிரி. ஸோ அதை மாதிரி விஷயம் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் த்ரீ பேசிக் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் டூ பிளாக்ஸ். த்ரீ பேசிக் கனெக்ஷன்ஸ். ஒன் இஸ் சீரீஸ் கனெக்ஷன் and parallel connection, and another last one is feedback connection. So let us check the first series connection. So series connection is also called as cascade connection. It is nothing but a cascade connection. So two blocks having a transfer function g1 of s and g2 of s are connected in series. இங்கே வந்து ரெண்டு பிளாக் இருக்குது, g1 of s g2 of s. அதாவது சிஸ்டமில் ரெண்டு பிளாக் இருக்குது, அது வந்து சீரீஸில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் z of s வச்சு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த z of s என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் மீன்ஸ் தட் we can represent the series connection of the two blocks with a single block. The transfer function of the single block is a product of transfer function of these two blocks. So how can I obtain this? So இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இதை மாதிரி நான் சீரீஸ் ரெண்டு பிளாக் கனெக்ட் பண்ணேன்னா, சீரீஸில் ரெண்டு பிளாக் கனெக்ட் பண்ணேன்னா, ஸோ டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அ ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் டூ பிளாக்ஸ், விச் இஸ் நத்திங் பட் g1 of s into g2 of s இந்த கேஸில். ஸோ இது நான் எப்படின்னு இப்போ காட்டுறேன். ஸோ y of s which is equal to g2 of s into z of s. எப்படி y of s which is equal to g2 of s into z of s? Because z of sங்கிற சிக்னல் g2 of s டைம் கெயின்ஸில் ஆம்ப்ளிஃபை ஆகி வர அவுட்புட் தான் y of s. கரெக்டாக இந்த பர்டிகுலர் பிளாக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா y2 of s கிடைக்கும், ஸோ அதை y of s கிடைக்கும். இப்போ நான் z of s கண்டுபிடிக்க போகிறேன். z of s வந்து எதோட ஆம்ப்ளிஃபிகேஷன்? x of s ஓட g1 of s டைம்ஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ z of s is equal to g1 of s into x of s. Substituting z of x in this y of s equation, I get y of s which is equal to g2 of s into g1 of s into x of s. So transfer function வந்து y of s divided by x of s which is equal to g1 of s into g2 of s. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மொத்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து டோட்டல் அந்த பிளாக்கோட ப்ராடக்ட் தான் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா. ஸோ திஸ் இஸ் அபவுட் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் பேரலல் கனெக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, பேரலாக இங்கே ரெண்டு பிளாக் கனெக்ட் பண்ணிடுறேன், g1 of s and g2 of s. டேரெக்டாக பிளாக் டயக்ராம்க்கே வாங்க. g1 of s and g2 of s பேரலாக கனெக்ட் பண்ணிடுறேன். அது ரெண்டையுமே ஒரு சம்மிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி y of sக்கு பாஸ் பண்ணேன். ஸோ பேரலாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது வாட் இஸ் மை அவுட்புட்? ஸோ ஃபஸ்ட்டு y of s வந்து என்னது? y1 of s ப்ளஸ் y2 of s. கரெக்டாக? ஓகே. இப்போ y1 of sங்கிறது எவ்வளோ? g1 of s டைம்ஸ் x of s. கரெக்டாக? y2 of sங்கிறது g2 of s டைம்ஸ் x of s. So y1 of s and y2 of s. On substituting this into the main equation, I get y of s is equal to g1 of s into x of s plus g2 of s into x of s. So x of s காமன் எடுத்தால் g1 of s plus g2 of s கிடைக்குமா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு y of s x of s வந்து ரேஷியோவில் டிவிஷனில் இருக்கணும். ஸோ அப்போ அதில் ரிமைனாக இருக்கிறது என்னது? g1 of s plus g2 of s. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, பேரலாக பிளாக் நான் கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த ரெண்டு பிளாக், அந்த டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் a system will be sum of the two blocks. This is a final transfer function after the reduction technique. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணணும்? சம் அப் பண்ணணும் அந்த டூ பிளாக்ஸு. ஸோ இது வந்து ஃபீட்பேக் கனெக்ஷன். ஆல்ரெடி நம்ம ஃபீட்பேக் வந்து பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபீட்பேக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு மறுபடியும் அதுக்குள்ளே திரும்ப வரும். ஃபீட்பேக்கு நான் அப்போ நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன் அந்த டெரிவேஷன் வந்து எப்படி பின்னாடி இருக்க வீடியோவில் வந்துட்டு. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் தான் வருது. ஸோ there are two types of feedback, பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்னென்னு எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நான் ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் இதில் கொடுத்துருக்கேன். அந்த சம்மிங் பாயிண்டில் அந்த h of sங்கிற இது வந்து நெகட்டிவ் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது என்ன ஃபீட்பேக்? நெகட்டிவ் ஃபீட்பேக்.
அதே ப்ளஸில் இருந்தால் பாசிட்டிவ் ஃபீட்பேக். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ let us derive our equation. So the output of the summing point is E of S. E of S. இந்த summing point ஓட output வந்து E of S. அது வந்து என்ன ஆன்சர்? E of S which is equal to X of S, ஏன்னா plus X of S. Next minus Y of S into H of S. ஏன் minus? Because it is a negative sign. இந்த பக்கம் கீழே இருக்கு இந்த ஆரோ பக்கம் நெகட்டிவ் சைன். ஸோ அதனால் மைனஸ் ஒய் ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். ஓகேவா? ஏன்னா ஏன் ஒய் ஆஃப் எஸ் நான் சேர்க்கணும்? பிகாஸ் ஃபீட்பேக்குங்கிறதே அவுட்புட்டை தூக்கிட்டு வரது தான். ஸோ ஒய் ஆஃப் எஸ்ன்னு அதில் கூட வரும். ஓகேவா? இதுதான் இ ஆஃப் எஸ். ஸோ த அவுட்புட் ஆஃப் ஒய் ஆஃப் எஸ் ஃபார் இ ஆஃப் எஸ் எவ்வளோ? அதாவது இப்போது அவுட்புட் ஆஃப் ஒய் ஆஃப் எஸ் எவ்வளோ? இ ஆஃப் எஸ்ங்கிற சிக்னல், ஏதாவது சிக்னல் ஜி ஆஃப் எஸ் டைம்ஸில் ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கு. ஸோ இ ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ். கரெக்டாக? ஓகே. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இ ஆஃப் எஸ்ஸை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ போட்டோன்னா என்ன ஆகும்? ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஹெச் ஆஃப் எஸ் ஒய் ஆஃப் எஸ் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன்னா ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சேன்னா ஐ வில் கெட் ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 + ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். ஸோ விச் இண்டிகேட்ஸ் தட் when negative feedback loop connection is given, the transfer function will be like in this format. So g of s divided by 1 + g of s h of s. So direct path, அதாவது ஓப்பன் லூப் கெயின் எலமெண்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கும், டிவைடட் பை 1 + ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் லூப் கெயின் எலமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் எலமெண்ட். ஓகேவா? அதான் ஃபீட்பேக் எலமெண்ட். ஸோ இதே தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, ஜஸ்ட் மைனஸ் சிம்பிள் தான், அவ்வளோதான். மைனஸ் சிம்பிள் வந்து அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். இப்போ இந்த மொத்த ஃபீட்பேக் சிஸ்டத்தையும் நான் என்ன பண்ணிடலாம்னா இந்த சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிளாக் சிம்பிளாக இந்த பிளாக் மூலமாக நான் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஜஸ்ட் மைனஸ் வருது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சேம் மெத்தட் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும், ஒன்றுமே அதில் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பிளாக் டயக்ராம் அல்ஜீப்ரா ஃபார் சம்மிங் பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சம்மிங் பாயிண்ட்ஸ்னால் என்னன்ட்டு. இப்போது சம்மிங் பாயிண்ட்டோட பிளாக் டயக்ராம் அல்ஜீப்ரா. ஓகே. So first there are two possibilities of shifting the summing point with respect to the blocks. First one is shifting the summing point after the block. Block-க்கு அடுத்து நான் summing point-ஐ தூக்கி போடுறேன். இல்லைனா shifting the summing point before the block, இல்லைனா முன்னாடி தூக்கி போடுறேன். ஸோ அதுக்கான அல்ஜீப்ரா என்ன? ஸோ shifting summing points after the block. ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் இந்த அல்ஜீப்ரா இதில் படிக்கிறோம்னா, நம்ம சும்மா தூக்கி போடுறதுனால அதே சிஸ்டம் ரிமைன் ஆகாது. ஒரு இடம், ஒரு கனெக்ஷன் இருக்குது, சர்க்யூட் கனெக்ஷன் இருக்குது, நான் சும்மா என் ரெசிஸ்டர் இஷ்டத்துக்கு எடுத்து நான் வேறு எங்கேயாவது கனெக்ட் பண்ணேன்னா சர்க்யூட்டோட நேச்சர் சேஞ்ச் ஆகிடும், சர்க்யூட் கனெக்ஷன், சர்க்யூட் வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஒரு பொருளை மாற்றும் போது ஐ ஷுட் காம்பன்சேட் ஈக்குவலி. ஸோ அது வந்து எப்படி பண்ண போதுங்கிறது தான் இந்த பிளாக் டயக்ராம் அல்ஜீப்ரா டீல் பண்ணுது. ஸோ கன்சிடர் பிளாக் டயக்ராம் ஷோன் இன் த ஃபிகர். ஹியர் த சம்மிங் பாயிண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிஃபோர் த பிளாக். ஸோ இங்கே இதுதான் உங்களோட சம்மிங் பாயிண்ட், பிஃபோர் த பிளாக் இருக்குது. இதை தான் நான் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன், ஜே ஆஃப் எஸ்க்கு ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சம்மிங் பாயிண்ட் ஆஸ் டூ இன்புட்ஸ், ஆர் ஆஃப் எஸ் அண்ட் எக்ஸ் ஆஃப் எஸ். ஃபஸ்ட்டு இந்த அன்சேஞ்சுக்கான அவுட்புட் பார்ப்போம், ஆர் ஆஃப் எஸ் அண்ட் எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ த அவுட்புட் ஆஃப் இட் இஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். ஓகே. ஸோ த இன்புட் டு த பிளாக் ஜி ஆஃப் எஸ் இஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ அவுட்புட் அப்போ என்னது? இன்புட் வந்து இந்த ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ், அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் எஸ். ஸோ எவ்வளோ டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை ஆச்சு? ஜி ஆஃப் எஸ் டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை ஆச்சு. ஸோ ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இதை நான் ப்ராடக்ட் பண்ணி எழுதுனா ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1 when the block diagram is unchanged. So this is equation 1. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி அது என்ன ஈக்குவேஷன் 2 வருதுன்னு பார்ப்போம். So now shift the summing point after the block. This block diagram is shown in the following figure. So நான் வந்து ரைட் சைடில் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் பிளாக் டயக்ராம். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அவுட்புட் ஆஃப் த சம்மிங் பாயிண்ட் இஸ் ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஜி ஆஃப் எஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். ஏன்? பிகாஸ் ஒய் ஆஃப் எஸ்க்கு இருக்க சம்மிங் பாயிண்டில் சம்மா ஆத்து ஜி ஆஃப் எஸ் ஆர் ஆஃப் எஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் தான். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கானதும் பண்ணிட்டேன். ஸோ இதுங்க ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்?
ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஜிஎஃப்எஸ் ஆர்எஃப்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து ஜிஎஃப்எஸ் டைம்ஸ் ஆயிருக்கு, ஆம்ப்ளிஃபை ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஆவலை, வெறும் எக்ஸ் ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ ஹவு கேன் ஐ மேக் இட் பிகம் ஈக்குவல் ஆஸ் ஈக்குவேஷன் 1? ஸோ நான் என்ன பண்ணணும், அப்போது எக்ஸ் ஆஃப் எஸ்ஸையும் நான் என்ன பண்ணணும்னா ஜி ஆஃப் எஸ் டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். திஸ் கேன் பி மேட் பை ஜஸ்ட் ஜிஎஃப்எஸ் வந்து நான் எக்ஸ் ஆஃப் எஸ் சிக்னல் போதில் அதுக்கு நடுவில் ஜிஎஃப்எஸ் நான் கொடுத்துட்டேன். சமிங் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஃப்எஸ்ஸால் ஆம்ப்ளிஃபை பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ அப்படி அனுப்புனேன்னா ஐ வில் கெட் மை கரெக்ட் ஒய் ஆஃப் எஸ் ஆஸ் லைக் திஸ் ஜிஎஃப்எஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஜிஎஃப்எஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். அதாவது இந்த டயக்ராமில் இதே இப்போ நான் படித்த அவுட்புட் தான் வரும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சம்மிங் பாயிண்ட்டை மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கு பண்ண காம்பன்சேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வர சிக்னலை வந்து ஜிஎஃப்எஸ் டைம்ஸால் ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டேன். ஸோ ரைட் சைடால் நவுத்தனா ஐ ஷுட் ஆம்ப்ளிஃபை எ சிக்னல் வித் ஜி ஆஃப் எஸ். அதாவது பிளாக்குக்கு ரைட் சைடில் நான் வந்து சம்மிங் பாயிண்ட்டை நவுத்தனா ஐ ஷுட் டூ லைக் திஸ். ஸோ இதுதான் ரைட் சைடில் நவுத்தனா அதுக்கு ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் த சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக். ஜஸ்ட் சிம்பிள் இப்போ பிஃபோர் நவுத்த போகணும். ஆல்ரெடி ரைட்டில் இருக்குது, நான் பிஃபோரில் நவுத்த போகிறேன். ஸோ ஹவு டு டூ இட்? ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஒய் ஆஃப் எஸ் நார்மலுக்கு கண்டுபிடிக்கும். ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரெண்டு சிக்னல் சம்மப் ஆகுது. ஒன்று என்னதுன்னா ஜிஎஃப்எஸ் ஆர் ஆஃப் எஸ், இன்னொன்று வந்து எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப்எஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இது வந்து நார்மல் ஈக்குவேஷன் வித்தவுட் எனி சேஞ்சிங். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ண பிறகு இதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்போ என்ன இருக்குது, ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப்எஸ் ஆர் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஜிஎஃப்எஸ் எக்ஸ் ஆஃப் எஸ். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஈக்குவேஷனும் ஆஃப்டர் சேஞ்சிங் த பிளாக் டயக்ராமால் வந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து ஜிஎஃப்எஸ் டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை வந்து இங்கே வந்து ஆவலை, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆவலை, அதாவது தேர்ட் ஈக்குவேஷனில் ஆவலை. ஆனால் இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஆயிருக்கு. ஸோ நான் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணாமல் தடுக்கணும். ஹவு கேன் ஐ எலிமினேட் த ஜி ஆஃப் எஸ்? அது வந்து ப்ராடக்டில் இருக்குது. இப்போ எப்படி நான் எலிமினேட் பண்ணலாம்? தேர் இஸ் அ ஒன்லி வே, டிவிஷனால் மட்டும்தான் ஜி ஆஃப் எஸ்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஐ am amplifying a x of s signal is with the factor of 1 by g of s, which will divide g of s and make g of s x of s as x of s and makes equation 3 and equation 4 equal. So ரைட் சைடில் நகர்த்தும் போது நான் ஜிஎஃப்எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணேன், லெஃப்ட் சைடில் நகர்த்தும் போது ஜிஎஃப்எஸ்ஸால் டிவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ algebra for moving the summing points before or after the block. ஓகே, இது வந்து நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிளாக் டயக்ராம் டிடக்ஷன்ட்டு ஒரு பெரிய டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப பேசிக் ரூல். இதுவே நம்ம தெரியாமல் இருந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா ஃபார் டேக் ஆஃப் பாயிண்ட்ஸ். சம்மிங் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு, இப்போ டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ வழக்கம் போல் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். ஷிஃப்டிங் அ டேக் ஆஃப் பாயிண்ட் ஆஃப்டர் த பிளாக். ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆஃப் பாயிண்ட். ஆல்ரெடி டேக் ஆஃப் பாயிண்ட்னா என்னென்னு சொன்னோம், ஒரு சிக்னல் ஒரு நேரத்தில் ஒரு இடம் தவிர்த்து இன்னும் ஒரு இடம் ட்ராவல் ஆச்சுனாலோ, இன்னும் அதை விட நிறைய இடங்கள் ட்ராவல் ஆச்சுனாலோ அது போய் டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகுது. இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு போகுது, இங்கே ஜிஎஃப்எஸ்ஸுக்கும் இந்த சிக்னல் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம் தெளிவா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இதுக்கு நார்மல் ஷிஃப்டிங் டேக் ஆஃப் பாயிண்ட் ஆஃப்டர் த பிளாக் தானே. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்க டயக்ராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ y of s is equal to g of s into r of s, whereas x of s which is also equal to r of s. இது வந்து நம்ம ஈக்குவேஷனை விட இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்தே சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிற சிக்னல் ஜி ஆஃப் எஸ் பிளாக்குக்கு போகாமலே இங்கே ரைட்டில் திரும்பிடுச்சு. அதாவது லெஃப்ட் ஏரியாவில் ரைட்டில் திரும்பிடுச்சு. பட் ஆனால் இப்போ நான் வந்து அதை ரைட்டில் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஜிஎஃப்எஸ்ஸுக்கான ரைட் சைடில் போட போகிறேன். அப்படி போட்டால் இட் வில் ஆம்ப்ளிஃபை பை எ ஃபேக்டர் ஆஃப் ஜிஎஃப்எஸ். கரெக்டாக? ஸோ அன்வான்டாக அது ஆகிட்டு இருக்குது. ஜிஎஃப்எஸ்ஸால் ஆம்ப்ளிஃபை ஆகி அந்த எக்ஸ்ஆஃப்எஸ் இப்போ ரைட் சைடில் வரப்போகுது நான் சேஞ்ச் பண்ண பிறகு. ஸோ அதை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜிஎஃப்எஸ்ஸால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ தான் நான் ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஜிஎஃப்எஸ்ஸால் டிவைட் பண்ணணும் அந்த சிக்னலை. ஸோ when I am shifting towards right, so I will amplify with the factor of 1 by g of s, because to de-amplify the g of s,
for the x of s signal. ஏன்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது பியூர் எக்ஸ் ஆஃப் எஸ் தான், வேறு இந்த ஜி ஆஃப் எஸ் ஃபேக்டர் அதில் இல்லை ஒரிஜினலாக. பட் ஆனால் நான் ஷிஃப்ட் பண்ண பிறகு எனக்கு ஜி ஆஃப் எஸ் வருது. ஸோ அதை நான் குறைக்க தான் 1/g ஆஃப் எஸ் சேர்த்துருக்கேன். ஸோ தட் எக்ஸ் ஆஃப் எஸ் சிக்னல் மட்டும்தான் எனக்கு ரைட் சைட் போனாலும் வரும். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக், ஷிஃப்டிங் டேக் ஆஃப் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக். இப்போ ரைட்டில் இருக்குது, நான் லெஃப்டில் நோத்துறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் எஸ்ஸுங்கிற சிக்னல் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, இதை லெஃப்டில் நோற்றணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் எஸ்ஸுங்கிறது இங்கே ஜி ஆஃப் எஸ் டைம்ஸால் ஆம்ப்ளிஃபை ஆகி வர சிக்னல் தான் அது. பட் ஆனால் லெஃப்டில் நான் நவுத்திட்டா, லெஃப்டில் டேக் ஆஃப் பாயிண்ட் போயிடுச்சுன்னா அந்த ஜிஎஃப்எஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ ஐ ஷுட் ஆம்ப்ளிஃபை எக்ஸ் ஆஃப் எஸ் வித் ஜி ஆஃப் எஸ் சிஆர். ஸோ ஆம்ப்ளிஃபை பண்ணணும் நான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஜிஎஃப்எஸ்ஸை ப்ராடக்ட் பிளாக்கில் போடணும். ஸோ அப்படி போட்டால் ஐ வில் கெட் லைக் திஸ். ஸோ ஜிஎஃப்எஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஜிஎஃப்எஸ் வந்து நான் லெஃப்ட் சைட்லேயே ஆம்ப்ளிஃபை பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்புவேன். அப்போ தான் அது எக்ஸ் ஆஃப் எஸ் ஜிஎஃப்எஸ் கரெக்டாக இருக்கும் அந்த பேலன்ஸ். நான் வெறுமனே இந்த பக்கம் எக்ஸ் ஆஃப் எஸ் மட்டும் போட்டால் அதுக்கு ஜிஎஃப்எஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஒரிஜினல் ஈக்குவேஷனில் இருந்தது, ஆனால் இந்த பக்கம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை வந்து நான் சரி பண்ணதுக்காக தான் இந்த பக்கமும் ஜிஎஃப்எஸ்ஸால் நான் ஆம்ப்ளிஃபை பண்ணுறேன், இந்த பக்கமும் ஜிஎஃப்எஸ்ஸால் நான் ஆம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ தட் த சிஸ்டம் ரிமைன்ஸ் சேம் ஈவன் ஆஃப்டர் ஐ சேஞ்ச் த டேக் ஆஃப் பாயிண்ட் டு லெஃப்ட் சைட். ஸோ எதுக்கு நம்ம இந்த பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா படிக்கணும்? ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா எதுக்கு படிக்கணும்னா, பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எவாலுவேட் பண்ணுறதுக்காக ஈஸியாக பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னா ஐ ஷுட் நோ த பேசிக் அல்ஜிப்ரா திங்ஸ். இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டடி மேக்ஸ் ஐ ஷுட் நோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இனிஷியலி இன் மை ஏர்லி கிளாஸஸ். ஐ கான்ட் டைரக்ட்லி ஜம்ப் இன்டு இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், ரைட்? ஸோ அதனால தான் இந்த அல்ஜிப்ராலாம் பார்த்துட்டு தான் நான் அந்த டிரெக்ஷன் போக முடியும். ஸோ அதனால தான் அல்ஜிப்ரா பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பிளாக் டயக்ராம் டிரெக்ஷனில் போகணும். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.